தற்போதைய அண்மை செய்தி. கோவை மருதமலையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த யானையின் வயிற்றில் இருந்த குட்டி யானை குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் உடல் நலம் சரியில்லாமல் போன யானைக்கு கடந்த வாரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கும்கி யானையின் உதவியோடு இந்த சிகிச்சை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை உயிரிழந்த நிலையில் யானையினுடைய வயிற்றில் இருந்து 15 மாத குட்டி யானையை தற்போது மருத்துவர்கள் அகற்றியிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கோவையிலிருந்து எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். ஒரு வாரமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட யானை உயிரிழந்த நிலையில் தற்போது யானையினுடைய வயிற்றில் இருந்த குட்டி யானையும் தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் காளிதாஸ். வணக்கம் சூர்யா. கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரம் பகுதியில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு பெண் காட்டு யானை ஒன்று உடல்நலக்குறைவால் காணப்பட்டது. அப்போது அந்த பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணி மேற்கொண்ட போது யானை மீட்டு திருச்சி யானைகள் மற்றும் கிரேன் உதவியுடன் யானை தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் 4 நாளாக சிகிச்சை பெற்று வந்த யானை நேற்று மாலை திடீரென்று உயிரிழந்து விட்டது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது யானைக்கு பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் யானைக்கு பிரேத பரிசோதனை செய்யும் போது வயிற்றில் 15 மாத சுற்று இறந்து கிடந்தது வனத்துறையினரிடம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பிரேத பரிசோதனையில் யானைக்கு வயிற்றில் உள்ளே பிளாஸ்டிக் கழிவுகள் புழுக்கள் இருப்பதை கண்டு வனத்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் மருதமலை அடிவார பகுதியில் சோமேபால ஊராட்சி பகுதியில் வனப்பகுதியை ஒட்டி குப்பை கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டத்து வருவதால் தொடர்ச்சியாக யானைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்டு வருவதாக சமூக நிலையங்களில் தொடர்ச்சியாக வீடியோ பதிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த யானை பிரேத பரிசோதனை செய்த போது வயிற்றில் 15 மாத குட்டி யானை இறந்து கிடந்ததும் யானைக்கு வயிறு முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பதனால யானை தற்போது உடல்நலம் குறைவு ஏற்பட்டு இறந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இது போல வனப்பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதற்கு கோவை மாவட்ட வன அலுவலர்கள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது போல தொடர்ச்சியாக யானைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்டு வருவதனால இது போல யானைகள் தொடர்ச்சியாக உயிரிழந்துள்ளது வாடிக்கையாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். சூர்யா. சிகிச்சை பலனின்றி இறந்த யானையின் வயிற்றில் இருந்த குட்டி யானையும் அகற்றப்பட்ட விவரங்கள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்.